கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, கர்த்தர் யாரை விடுவித்து யாருக்கு உதவி செய்வார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, தேவன் இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையில உதவி செய்வார், யாருடைய வாழ்க்கையில அவர்களை விடுவிப்பார் என்பது குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்க, எனக்கு ஒரு விடுதலை இல்லைங்க, என் வாழ்க்கையில உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் கலங்கி கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நான் கர்த்தரை தேடி கொண்டிருக்கிறேன், ஆனால் கூட என்னுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்ற. எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, தாவீதுராஜா ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை என்ன பண்ணுவாராம்? விடுவிப்பாராம். ஹல்லேலூயா. முதலாவதாக பாருங்க, யாருக்கு கர்த்தர் உதவி செய்வார், யாரை கர்த்தர் விடுதலை ஆக்குவார் என்பதை குறித்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் என்ன பண்ணுவாராம்? விடுவித்து அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில கூட தேவன் உங்களை விடுதலை ஆக்கணும்னு சொன்னா நீங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நீங்க அவரை நம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல என்ன பண்ணுமா? நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ தேவனை யார் ஒருத்தர் நம்புறீங்களோ அவர்களை பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் தேவனை நம்பி இருக்கிறாங்க. நம்புறவர்களை ஒருபோதும் தேவன் என்ன பண்ண மாட்டாராம்? கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்கணுமா? உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உதவி செய்ய வேண்டுமா? நீங்க அவரை நம்பக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஏசாயாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பாராம், அவர் அதை காத்து தப்ப பண்ணி அவர்கள் கடந்து போகும்படி என்ன பண்ணுவாராம்? அவர்களை விடுவிப்பாராம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் நமக்கு எப்படி இருப்பாராம்? பறந்து காக்கிற ஒரு பட்சியை போல நம்மை காத்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறீங்களோ, நம்புகிற உங்களை தான் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். நம்புகிற உங்களை தான், உங்களுக்கு தான் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அன்பு தேவச்சனமே, எந்த நாட்களும் தேவன் மேல நம்பிக்கை விடவே விடாதீங்க. நம்பிக்கையை எப்பொழுது என்ன பண்ணுங்க? உறுதியா இருங்க. நம்பிக்கையில உறுதியா இருங்க சொன்னது போல, நீங்கள் நம்பிக்கையில உறுதியா இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, அதில் எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினா அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. எங்கள் பிதாக்கள் என்ன பண்ணாங்களாம்? உங்க மேல நம்பிக்கையா இருந்தார்கள். நம்பினா அவர்களை நீங்க என்ன பண்ணல? வெட்கப்படுத்தல. உம்மை நோக்கி அவங்க என்ன பண்ணாங்களாம்? வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். உம்மை நம்பி அவர்கள் என்ன பண்ணலையாம்? வெட்கப்பட்டு போகலையாம். அன்பு சகோதரனே சகோதரி, இந்த நாள்ல கூட நீங்க அவரை நம்புறீங்களா? நீங்க ஒருபோதும் வெட்கப்பட மாட்டீங்க. நம்புகிறவர்களை ஒருபோதும் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. அதுதான் சொல்றாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லையாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட அன்பு தேவச்சனமே, நீங்க அவரை நம்புவீர்கள், ஆனால் நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பிதாக்கள் அவர் மேல என்ன பண்ணாங்க? நம்பிக்கையா இருந்தார்களாம். நம்பினா அவர்களை தேவன் கைவிடவே இல்லை. அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுதலை ஆக்கினாராம். இன்றைக்கு நீங்கள் கூட தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறீங்கல்ல, தேவ
சமூகத்துல ஓடி வந்து அவருடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய சமூகத்துல கண்ணீர் வடித்து கொண்டு அவரோடு கூட நெருங்கி அவரோடு கூட பழகி கொண்டிருக்கிறீங்களே, உங்களை தேவன் ஒருபோதும் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அன்றைக்கு அன்னாள் பாருங்க, தேவ சமூகத்துல வந்த அந்த மகளை தேவன் வெட்கப்படுத்தவில்லை. அந்த மகள் தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றி தேவ சமூகத்துல அழுது ஜெபித்தார்கள். அந்த மகளுடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்டு ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருந்த மகளுக்கு 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து அந்த மகளை தேவன் சாட்சியாய் நிறுத்தினார். ஹல்லேலூயா. அன்பு தேவஜனமே, அவரை நம்பி அவருடைய சமூகத்துக்குள்ள யாரெல்லாம் வரீங்களோ உங்களை ஒருபோதும் தேவன் வெட்கப்படுத்த விட மாட்டார். உங்களை ஒருபோதும் தேவன் உங்களை கைவிட மாட்டார். ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன பண்ணுவ, மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆபத்துக்கள் வரும் பொழுது, உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நம்புனீங்கன்னு சொன்னா உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார், உங்களுக்கு உதவி செய்யாமல் விட மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து உங்களை ஆச்சரியமாய் அவர் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்க ரொம்ப அழகா ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு. எடுத்து வாசிப்போம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலே கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். அதே போல நம்முடைய முற்பிதாவாகிய தானியேல் பாருங்க, தேவன் மேல ஒரு நம்பிக்கையா இருக்கிறார். அதாவது ஒரு கட்டளை ஒன்று பிறப்பிக்கிறாங்க. 30 நாள் வரைக்கும் என்ன பண்றாங்க, எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாங்க. ஆனாலும் தானியேல் பாருங்க அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. தான் முன் செய்து வந்தபடியே என்ன பண்ணாராம், 3 வேளை தவறாமல் எருசலேமை நோக்கி பார்த்து என்ன பண்றாராம், ஜெபிக்கக்கூடிய ஒரு மகனா இருக்கிறார். இப்போ பாருங்க, உடனே என்ன பண்றாங்க, அவங்களை கொண்டு போய் எங்க போடணும், சிங்கங்களின் கெபியில போடணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இருந்துச்சு. அப்போ சிங்கங்களின் கெபியில அவரை போட்டுடுறாங்க. ஆனால் தானியேல் எப்படிப்பட்டவர், தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு மகன், தேவன் மேல நம்பிக்கை உள்ள ஒரு மகன். ஆகவேதான் ராஜாவுக்கு ஒரே கவலை, ஐயோ தானியேல் எந்த தப்பும் செய்யலையே, அந்த மகனை தூக்கி சிங்கங்களின் கெபியில போட சொல்றாங்களே, என்ன பண்றது, நான் வேற கட்டளை பிறப்பிச்சிட்டேன், அதுக்காக நான் என்ன பண்ண, கண்டிப்பா போட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, போடுறாங்க. அவருக்கு இரவெல்லாம் தூக்கமே வரல. மறுநாள் காலமே ஓடி வந்து பார்க்குறார். தானியேல் பார்த்தீங்கன்னா போயிட்டு கூப்பிட்றாரு, தானியேலே நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிற ராஜா, நீ என்றும் வாழ்க, நல்லா இருக்கிற. உடனே பாருங்க அவருக்குள்ள ஒரு சந்தோஷம். உடனே தானியேல் என்ன பண்ணுங்க, தூக்கி விடுங்கன்னு சொல்றாரு, தூக்கி விட சொல்றாரு. ஹல்லேலூயா. அவ பாருங்க தானியேலுக்கு எப்படி இந்த உதவி கிடைச்சது. தானியேல் தேவன் மேல நம்பிக்கை உடையவராய் இருந்தார், தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார். ஆகவேதான் தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை. அவரை தேவன் என்ன பண்ணாராம், காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அவர் மேல தேவன் மேல அவர் ரொம்ப நம்பிக்கையுள்ளவராய் இருந்ததுனால தேவன் அந்த மகனை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூட தேவன் மேல அளவு கடந்த நம்பிக்கையுள்ளவர்களாய் மாறுங்க. தேவன் உங்களை விடுவிப்பார், தேவன் உங்களை தப்புவிப்பார் என்ற எண்ணம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். நிறைய நேரங்கள்ல நாம் என்ன பண்றது இல்லை, தேவனை நோக்கி பார்ப்பது கிடையாது, தேவன் மேல நம்பிக்கையா இருப்பது கிடையாது. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய வியாதி, நிறைய காரியங்கள்ல தோல்விகள். ஆகவே இன்றைக்கு நீங்கள் தேவன் மேல நம்பிக்கைகளாய் மாறுங்கள். உங்களுடைய முற்பிதாக்கள் தேவனை நம்பினார்கள், அவர்களை தேவன் விடுவித்தார். ஹல்லேலூயா. நம்பின அவர்களை ஒருபோதும் தேவன் கைவிடவே இல்லை. அன்றைக்கு பாருங்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அவர்கள் பாருங்க, அவர்கள் ராஜா செய்து வைத்த அந்த பொற்சிலை நாங்கள் பணிய மாட்டோம் என்று சொல்லி ஒரு சவால் விடுறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிற, அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் அவருக்கு மாத்திரம் என்ன பண்ணுவோம், சாட்சியா இருப்போம் என்று சொல்லி அப்படியாக அவர்கள் தேவன் மேல ஒரு நம்பிக்கைகளாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. நம்பின அவர்களை தேவன் அவர்களை கைவிடவே இல்லை. அவர்கள் நம்பிக்கைக்கு தேவன் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, நீங்கள் கூட பாருங்க, தேவனை நம்பி பாருங்க. அவர் உங்களை எப்பொழுதும் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களை ஒருபோதும் தேவன் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுங்க, 7 மடங்கு
அதாவது அக்கினி சூழல எடுத்து போட்டாலும் அந்த இடத்திலிருந்தும் தேவனாகிய கர்த்தர் அவர்களை காப்பாற்றி 4வது ஆளாக தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். அவர்கள் முடி கருகவில்லை, அவருடைய துணி பொசுங்கி போகவில்லை. தேவன் அப்படியாக அவர்களை பாதுகாத்தார். காரணம் என்ன தெரியுங்களா? அவர்கள் தேவன் மேல நம்பிக்கையுள்ளவர்களா இருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்களை தேவன் விடுவித்தார், அவர்களை தேவன் காப்பாற்றினார். உங்களை கூட தேவன் காப்பாற்ற வேண்டுமா? உங்களை கூட தேவன் விடுதலையாக்க வேண்டுமா? உங்களுடைய துன்பத்தின் மத்தியில, உங்களுடைய வியாதிகள் மத்தியில, உங்களுடைய கடன் மத்தியில, உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில, உங்களுடைய போராட்டங்கள் மத்தியில, உங்களுடைய சாபத்தின் மத்தியில, எதன் மத்தியில நீங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? இன்றைக்கு அவர் மேல நம்பிக்கையாய் மாறுங்க. ஏசப்பா, நான் உங்களை நம்புறேன். எங்க முற்பிதாக்கள் உங்க மேல நம்பிக்கை வச்சாங்க, அவர்களை நீங்க என்ன பண்ணீங்க? காப்பாற்றினது போல எங்களை கூட தேவன் என்ன பண்ணுங்க? காப்பாற்றுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அன்றைக்கு வழிநடந்து கொண்டு வரும்பொழுது 430 வருஷம் எகிப்துல என்ன பண்றாங்க? அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் கடந்து வரும்பொழுது, மோசே அவர்களை வழிநடத்தி கொண்டு வரும்பொழுது அவருடைய பாதரட்சிகள் என்ன பண்ணல? தேய்ந்து போகவில்லை. அவருடைய துணி என்ன பண்ணல? பழசாய் போகவில்லை. அவர்களை பாருங்க, தேவன் பலனுள்ளவர்களாய் மாற்றினார். நாமளா பாருங்க, நடந்து போன கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவோம்? டயர்ட் ஆயிடுவோம். ஆனா 40 வருஷமா அவங்க நடந்து கொண்டு வராங்க, எந்த ஒரு சேதாரணமும் இல்லைங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய முற்பிதாக்கள் தேவன் மேல நம்பிக்கை வைத்தார்கள். நம்பினதுனால தேவன் அவர்களை விடுவித்தார். இன்றைக்கு நீங்கள் கூட நம்புவீர்கள் என்று சொன்னால் உங்களை கூட தேவன் விடுதலையாக்க, உங்களுக்கும் தேவன் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளை என்ன பண்றாராம்? விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறாராம். திக்கற்ற பிள்ளைடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை என்ன பண்றாராம்? அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறாராம். ஆகவே உங்கள் ஜெபங்களை தேவன் ஒருபோதும் தள்ளவே மாட்டார். உங்கள் ஜெபங்களுக்கு தேவன் எப்பொழுதும் பதில் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் எப்படி தெரியுமா தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கணும்? உண்மையாய் அவருடைய சமூகத்துல தேவனுடைய ஜெபத்தை கேட்பார், எனக்கு உதவி செய்வார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட நீங்க என்ன பண்ணுமா? தேவ சமூகத்துல போய் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன பண்றது இல்ல, அப்படிப்பட்ட காரியங்களை செய்வது கிடையாது. எடுத்து வாசிப்போம். நாகூமின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தர் நல்லவர், அவர் இக்கட்டு நாள் என்ன பண்றாராம்? மரணான கோட்டையா இருக்கிறாராம். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கூட தேவனை நம்பிக்கையோடு கூட அவருடைய சமூகத்தை தேடுவீர்கள் என்று சொன்னால் உங்களை தேவன் அறிந்திருக்கிறார். யாரொருத்தர் தேவனை நம்பி இருக்கிறீங்களோ, யாரொருத்தர் தேவனை உறுதியாய் பற்றி இருக்கிறீங்களோ, உங்களை தேவன் அறிந்திருக்கிறார். உங்களை ஒருபோதும் தேவன் கைவிட மாட்டார். உங்களை ஒருபோதும் தேவன் வெட்கப்படுத்த விட மாட்டார். அன்பு தேவச்சனமே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை எங்க வாழ்க்கையில அற்புதமே நடக்க மாட்டேங்குதுங்க, என் வாழ்க்கையில சோர்வுகள், என் வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலையே இல்லையா என்று கலக்கத்தோடு காணப்படுறீங்களா? நீங்க இன்னைக்கு அவரை நம்பி பாருங்க. அவரை நம்புகிறவர்களை ஒருபோதும் தேவன் கைவிட மாட்டார். அவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். இக்கட்டு நாளில அவர் எப்படி இருப்பாராம்? அரணான கோட்டையா இருக்கிறாராம். ஹல்லேலூயா. தம்மை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்துல விசுவாசத்தோடு கூட அந்த தெய்வத்தை நோக்கி பார்த்து கொண்டிருங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு சங்கீதம் 37:40 ரொம்ப அழகா சொல்லப்பட்டது போலவே, இன்றைக்கு நீங்கள் கூட தேவ சமூகத்துல அப்படியாய் அவரை நம்பிக்கையோடு கூட காத்து கொண்டிருங்க. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே சொல்றாரு, அவர்களை ரட்சித்து துன்மார்க்கரின் கைக்கு என்ன பண்ணுவாராம்? நீங்களாக்கி ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் கூட தேவன் உங்களை துன்மார்க்கரின் கைக்கு தப்புவிக்க வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய வேண்டுமா? நீங்கள் அவரை நம்ப வேண்டும். அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிப்பார். நம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆண்டவரே, நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோப்பா, இன்றைக்கு என்னை விடுவிக்க யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று சொல்லி கலக்கத்தோடு கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை ரட்சித்து நீதின் பாதையில் நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உடைய கிருபையுள்ள கரமானது உடைய பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளட்டும். அவையாரே நீர் பலப்படுத்துங்க.
தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உங்க மேல நம்பிக்கையா இருந்தாங்க. அவங்களை நீ தப்புவித்து விடுவித்தது போல இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீ தப்புவித்து விடுதலையாக்கும் தெய்வ கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.